Zombie apocalypse. You're my darling, you're my darling. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த எடிட் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். தென் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் வந்துட்டு நான் எஃபர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியே வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு இந்த இமேஜில் வந்துட்டு உங்களோட இமேஜாக வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஷோ ஆகும். உங்களோட கேலரியில் இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு ஷோ ஆகும். அதில் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். உங்களோட இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மீடியாவில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் இதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது XML ஃபைலாக தான் கொடுத்துருப்பேன். அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 எஃபர்ட்டையும் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 7.25 செகண்டில் மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த 7.25 செகண்டுக்கு நெக்ஸ்ட்டில் உள்ள இமேஜ்லேருந்து இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டியூரேஷன் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம்.
அந்த இமேஜ்க்கு மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட் எதுக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் செகண்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிட் மார்க் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜ் எல்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களோட இமேஜஸ் வச்சு நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிட்டோம், வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.